ஹாய், ரத்னா ஆந்திரா ஃபுட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்குறது கரிசலாங்கீரை. இந்த கீரையில் சமைச்சி சாப்பிட்லாம், துவையல் சாப்பிட்லாம். இப்போ நம்ம இதில் டீ பொடி, அதாவது டீ போட்டு குடிக்கிறது. இந்த கரிசலாங்கண்ணி கீரையை தேவையான அளவு எடுத்து சுத்தம் பண்ணி துணியில் நிழலில் காய வச்சு ஒரு 4-5 நாள் காய வச்சு நல்லா பலன்னு சத்தம் கேட்குற அளவுக்கு காய வச்சுக்கணும். ஃபேனில், வெயிலில் வச்சு காய வைக்கக்கூடாது. வீட்டில் நிழலில் வச்சு காய வச்சுக்கணும். ஃபேன் காற்றுல ஒரு 5 நாள் காய வச்சிங்கன்னா போதுமானதாக இருக்கும். இது எப்படி டீ போடுறதுன்னு காட்டலாம் வாங்க. இங்கே பாருங்கள், புதினா, இஞ்சி, ஏலக்காய், பட்டை, இது 2 பேருக்கான டீ. இப்போ இதில் டீ தூள் போட்டும் செய்யலாம், போடாமலும் செய்யலாம். எங்கள் வீட்டில் டீ பிரியர்கள் அதிகம், அதனால் லைட்டாக டீ தூள் போட்டு டீ போட போகிறோம். இது 2 பேருக்கான டீ. தேவையான தண்ணி, இப்போது 2 பேருக்கு தேவையான தண்ணினா அதை விட கொஞ்சம் அதிகமாக அந்த இலையெல்லாம் வெந்து டீயாக மாறி வர வரைக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி நல்லா கொதித்ததும் வடிகட்டி குடிக்க வேண்டியது தான். இப்போ இதை கல்லில் தட்டுற மாதிரி மிக்சியில் ஒரு சுற்றுனா போதுமானதாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ இதை நம்ம தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சுக்கலாம். இந்த டீ எதுக்கெலாம் நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா, கல்லீரல், லங்ஸு, நாள்பட்ட சளி, கண்ணுக்கு, முடிக்கு, இதுக்கு எல்லாமே இந்த கீரை ரொம்ப நல்லது. கீரையாக சமைச்சு சாப்பிட முடியலன்னா இந்த மாதிரி ஒரு வேளை கஷாயமாவோ இல்லை டீயாவோ பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு இனிப்பு வேணும்னா இனிப்பு கலந்துக்குங்க. நாங்கள் ஏற்கனவே துவையல் செஞ்சுருக்கோம், அதோட வீடியோவும் இருக்குது. இங்கே பாருங்கள், 2 பேருக்கான டீ. இந்த டீயை காலையிலையும் குடிக்கலாம், சாயங்காலமும் குடிக்கலாம். கண்டிப்பாக கரிசலாங்கண்ணி கீரையோட இஞ்சி கண்டிப்பாக சேர்த்துக்கணும். ஏன்னா வெள்ளை கரிசலாங்கண்ணி கீரை கொஞ்சம் குளிர்ச்சி தன்மை உடையது. மழை காலங்களில் மஞ்சள் கரிசலாங்கண்ணியும், வெய்ய காலங்களில் வெள்ளை கரிசலாங்கண்ணியும் பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி கீரைங்களை நம்ம பயன்படுத்தும் போது இதோட குணத்தை தெரிஞ்சு பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. இந்த கீரையை இந்த மாதிரி மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி ஒரு கண்ணாடி பாட்டிலில் சேர்த்து வச்சுக்கிட்டா நமக்கு தேவைன்னும் போது பயன்படுத்திக்கலாம். இந்த டீ தூள் பார்த்திங்கன்னா கலர் நிறைய இருக்காது. இது ஊட்டிலேருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அந்த டீ தூள் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் கடை டீ தூளாக இருந்தால் கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதை கண்ணாடி பாட்டிலில் சேவ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம், காற்று போகாமல். இது 2 பேருக்கான டீ. இந்த அரை டீஸ்பூன் டீ தூள் 2 பேருக்கான டீ. அவ்வளோதான். டீ ரெடி ஆகிடுச்சு. சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க.